வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷம் தான் ஆகுது. திடீர்னு வந்து புடுங்கிட்டா நானே விட்டு வச்சிருக்கிறோம். ஷூட்டிங்ல இருந்து வருவாரா வந்து ஆட்சி எப்படி போறா அது எப்படி இவரால முடியும்? பாட்டைக்காலனோட வந்திருக்கிறோம். சொல்லுவாங்க, ஒரு கோமாளி அரண்மனைக்கு போறதாலேயே அவன் அரசன் ஆயிட மாட்டான். அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. 4 வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிக்கிறேன். அதே ரூல்ஸ் ரோட்ல பேசினா சரி, கவர்ச்சியை ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில 1 வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷம் தான் ஆகுது. நீங்க இத்தனை வருஷம் முக்கி புடுங்கினதை எல்லாம் யாரோ ஒருத்தன் திடீர்னு வந்து புடுங்கிட்டா ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிருக்கீங்களா? உங்க வேட்பாளர் பேர் உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இன்னொன்னு சொல்றாரு, அவர் வாயில நல்லா வந்துருமா? வாயில என்ன வரும்? நல்லாவே வரும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம். ஷூட்டிங்ல இருந்து வருவாரா வந்து ஆட்சி எப்படி போறான் அது எப்படி இவராலே முடியும்? அவராலே முடியல. அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு, இவரால எப்படி முடியும்? ஒரு பக்கம் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல. 26ல நிப்பாரா, அடிப்பாரா, நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாரா. நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கிட்டு சப்பிட்டு 26 தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கிட்டா திமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸ்கூல் படிச்ச டைம்ல இருந்து ரொம்பவே நான் சைலண்ட். நோண்டி விட்டு பாக்காதீங்க, ஆயிடுவேன் நான் வைலண்ட். நான் அடி மேல அடி வச்சு திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. திமுகவை எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது. எதுக்கெடுத்தாலும் திமுக சொன்ன பூராமே காணாம. ஜோசப் விஜய் எனும் நான் மதச்சார்பற்ற கொள்கையில சமரசமே இல்லை. சமூக நீதி, சமத்துவ நீதியை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம்.